Good morning students. Today science subject lesson 2 பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 2 டாபிக் மேட்டர்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ். ஸோ மேட்டர்ஸ்னால் நமக்கே தெரியும் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். லிக்யூட், சாலிட், லிக்யூட், கேஸஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. அதோட 3 ஸ்டேட்ஸும் தென் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எதுலேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்ற பற்றி பார்ப்போம். தென் ஃபேப்ரிக்ஸ் எப்படி வந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ். தென் வெரைட்டி ஆஃப் கிரைன்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு பார்ப்போம். தென் ஃபைனலாக என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃப்ளோட் அண்ட் சிங்க், எப்படி வந்து திங்ஸ் வந்து ஃப்ளோட் ஆர் சிங்க் ப்ராசஸிங் நடக்குது அப்படின்ற நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன். அவர் நீட்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் இன் த modern days and we use number of things in our daily life. We get some of them from the nature and some other things are manufactured artificially. அதாவது இப்போ வந்து நம்மளோட மாடர்ன் டேஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து அதிகமாகுது. நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதிக அளவுக்கு நம்ம திங்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். சம் திங்ஸஸ் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நேச்சுரலாகவே கிடைக்குது. சம் அதர் திங்ஸஸ் வந்து எங்கே கிடைக்குதுன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம மனிதர்களால் உருவாக்கப்படுது அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ரீட் பண்ணுறேன். அவர் needs have increased in the modern days and we use number of things in our daily life. We get some of them from the nature and some other things are manufactured artificially. The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and the food you eat all have different natural and characteristics. So நம்ம யூஸ் பண்ணுற பென்சில், எரேசர், இங்க்கு, நோட் புக், பால், ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா நேச்சுரலாகவும் இருக்கும். தென் வந்து ஆர்டிஃபிஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருந்து தான் நம்ம திங்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தே ஆர் அப்டைன் பை த டிரான்ஸ்ஃபார்மிங் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்மளோட திங்ஸஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நேச்சுரலாக இருந்து வருது, ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து கிடைக்கிது நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸஸ் எல்லாமே. இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ்ட் இன் அவர் லைஃப் அண்ட் ஹவு தே ஆர் அப்டைன், அது எப்படி கிடைக்கிது அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது ஒரு இடத்தையும் அது ஒரு நிறையும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் மேட்டர்னு சொல்கிறோம். ரிப்பீட் பண்ணுங்கள். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், அதான் நம்ம என்ன சொல்கிறோம் மேட்டர் சொல்கிறோம். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் in 3 physical states. நமக்கே தெரியும் சாலிட், லிக்யூட், கேஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கேஸஸ்லாம் வந்து எதனால் உருவாக்கப்படுது? இட் இஸ் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ்லாம் எதனால் உருவாக்கப்படுது? இட் இஸ் மாலிகுல்ஸ் ஆர் த மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், அதான் மேட்டர்ஸோட டெஃபினிஷன். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் 3 physical states, சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். இந்த சாலிட், லிக்யூட், கேஸ் இது எல்லாமே எதனால் உருவாக்கப்படுது? இட் இஸ் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ் அண்ட் த மாலிகுல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த 3 physical states வந்து மாலிகுல்ஸ்னால் உருவாக்கப்படுது. இந்த மாலிகுல்ஸ் வந்து எதுலேருந்து உருவாகுது? ஆட்டம்ஸ்லேருந்து தான் உருவாகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள் சாலிட். இன் சாலிட் மாலிகுல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. ஸோ நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம படிக்கிறோம் சாலிட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கு சேஃப் இருக்கும், வேல்யூம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரஸ்பிளி, அதாவது அது வந்து என்ன பண்ண முடியாது, அழுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட் பண்ணுறேன். சாலிடை கவனிங்க. இன் சாலிட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச். சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரஸபிள். தே ஹாவ் டெஃபினைட் ஷேப், சைஸ் அண்டு வேல்யூம். நெக்ஸ்ட் லிக்யூடுன்றது வந்து அதோட மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லூஸ்லி பேக்கடாக இருக்கும். லிக்யூட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளி கம்ப்ரஸ்டு, அதாவது லைட்டாக வந்து அதை என்ன பண்ணலாம் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். கம்ப்ரஸபிள்னால் என்னது அழுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து லிக்யூடுக்கு வந்து என்ன கிடையாதுப்பா, டெஃபினைட் ஷேப் வந்து கிடையவே கிடையாது, அதுக்கு சைஸ் கிடையாது, ஆனால் அதுக்கு வால்யூம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த கண்டெய்னரில் வந்து நம்ம அந்த லிக்யூடை வந்து ஊற்றி வைக்கிறோமோ அந்த கண்டெய்னர் சைஸை தான் நம்ம வந்து லிக்யூடோட ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் லிக்யூட்ஸ் ரீட் பண்ணுறேன். இன் லிக்யூட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. Hence liquids are flexibly compressible. They have definite volume but no definite shape and size. Next gas பார்க்க போகிறோம். In gas molecules are very loosely packed. கேஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து சைஸ் கிடையாது, வேல்யூம் கிடையாது,
ஸ்மெல், அதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா கலர் எதுவுமே கேஸ்க்கு வந்து கிடையாது. எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் அது என்னாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் கேஸஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சுட்ருக்கோம். அதை தான் நமக்கு ஷார்ட் ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். Matters is anything that has mass and occupies space. Matter can exist in 3 physical states: solid, liquid and gas. It is made up of molecules and the molecules are made up of atoms. The solid molecules are very closely arranged. Solids are incompressible. They have definite shape and definite size and volume. In liquids, molecules are loosely packed, hence liquids are flexibly compressible. They have definite volume but no definite shape and size. Next, gas. In gases, molecules are very loosely packed, hence gases are highly compressible. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், மெட்டீரியல்ஸ். இப்போ மேட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பொருள் அப்படிலாம் எல்லாமே எப்படி இருந்தாகும் அப்படின்னா ஒரே திங்ஸஸ் வச்சு நமக்கு கிடையாது. நிறையா சப்ஸ்டன்ஸ் வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. எ மெட்டீரியல் இஸ் எ மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கான்ஸ்டியூட் ஆன் ஆப்ஜெக்ட். தே கேன் பியூர் ஆர் இம்பியூர். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தூய்மையாகவும் இருக்கலாம், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து தூய்மையற்றதாகவும் இருக்கலாம், நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர் மேன்மேட் திங்ஸாகவும் இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப். ஸோ நமக்கு தேவைப்படுற திங்ஸஸ் எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்குறது தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வி நீட் ஃபுட், ட்ரெஸ், மெனி அதர் குட்ஸ் ஃபார் அவர் டெய்லி லிவிங்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃபுட்டு தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, நிறைய குட்ஸ் வந்து தேவைப்படுது. நிறைய பொருட்கள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப், டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுது இல்லையா. அது எதனால் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நேச்சுரல் திங்ஸ்லேருந்து கிடைக்குது, மேன்மேடு திங்ஸ்லேருந்தும் கிடைக்குது. ஃபுல்லாக வந்து நம்ம நேச்சுரல் திங்ஸ்னாலேயும் நம்மளோட யூஸ் பண்ணுற திங்ஸஸ் கிடைக்கல, ஃபுல்லாக மேன்மேடு திங்ஸ்னாலே கிடைக்கல. ஸோ இதுவும் அதுவும் ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஈக்குவலான இதில் தான் வந்து நம்மளோட யூசேஜ் திங்ஸஸ் எல்லாமே கிடைக்குது. மெட்டீரியல்ஸ் ரீட் பண்ணுற பாருங்கள். எ மெட்டீரியல் இஸ் எ மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கான்ஸ்டியூட் ஆன் ஆப்ஜெக்ட். தே கேன் பி பியூர் ஆர் இம்பியூர், நேச்சுரல் ஆர் மேன்மேட். Materials are needed to get the things needed for our daily life. We need food, dress and many other goods for our daily living. Natural man-made materials are transformed to produce these things. நமக்கு தேவைப்படுற திங்ஸஸ் எல்லாமே நேச்சுரல் அண்ட் மேன்மேட் திங்ஸில் இந்த மெட்டீரியல்ஸில் இருந்து தான் நமக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸஸுமே உருவாகுது. நெக்ஸ்ட்டு ஃபைபர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைபர்ஸ் அப்படின்னா இலைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஃபைபர் இஸ் எ தின் த்ரெட் ஆஃப் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். ஸோ நமக்கு த்ரெட்டுன்றது வந்து இதில் அதாவது ஃபைபர்ன்றது நேச்சுரலாகவும் கிடைக்கும், ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸாகவும் கிடைக்கிது. இட் இஸ் யூஸ்டு டு மேக் கிளாத்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வேவிங் மிஷின்ஸ். அதாவது நமக்கு தறி போடுவாங்களா, விசைத்தறிவி, அதாவது இந்த நூல் மாதிரி தட்டி கட்டையை வச்சு தள்ளி அந்த மாதிரி இது பண்ணுவாங்களே, அந்த மாதிரியே நம்மளோட ஃபைபர்ஸ் வச்சு நமக்கு கிளாத் மேக் பண்ணுறாங்க. தென் வந்து மிஷின், நூற்குற மிஷின், நூற்குள்ளே அந்த மிஷின் வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. த ஃபைபர்ஸ் வி கெட் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபைபர்ஸ் வந்து நமக்கு பிளான்ஸ்கிட்டேருந்தும் கிடைக்குது, அனிமல்ஸ்கிட்டேருந்தும் கிடைக்குது. ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிறனால அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். காட்டன், ஜூட், கோர், ஃப்ளெக்ஸ், ஹெம்ப் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். ஸோ ஜூட், காட்டன்னா நமக்கு தெரியும் பருத்தி இலைன்னு சொல்லுவோம், ஜூட்னா சணல், கோர்னா நார், ஃப்ளாக்ஸ்னா ஆலி, ஹெம்ப்னாலும் சணல் தான், சரியா. இதெல்லாமே பிளான்ட் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட்டு வூல், சில்க் ஆர் த அனிமல் ஃபைபர்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் பை கெமிக்கல் சிந்தட்டிக்ஸ் ஆர் கால் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் வந்து நமக்கு வந்து மனிதர்களால் உருவாக்கப்படுது அப்படின்னா அது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா கெமிக்கல் சிந்தட்டிக்ஸ், வேதிமுறை பொருள்லேருந்து கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேயான், லைலான், அக்ரிலிக் அண்டு டெக்ரான். ரேயான், லைலான், அக்ரிலிக் அண்ட் டெக்ரான் இது எல்லாமே என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டெயின் ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸஸ். ஸோ பெட்ரோலியத்துலேருந்து தான் நமக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் வந்து என்ன கிடைக்கிது, இந்த ரேயான், நைலான், அக்ரிலிக்,
டெக்ரான் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபைபர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் ஃபைபர்ஸ், இன்னொன்று என்னது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்னு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது. எக்ஸாம்பிள் காட்டன், ஜூட், கோர், ஃப்ளக்ஸ், ஹெம்ப் வந்து பிளான்ட் அனிமல்ஸ்னு சொன்னோம். பிளான்ட் ஃபைபர்ஸ்னு சொன்னோம். அனிமல் ஃபைபர்ஸ்க்கு வந்து ஊல், ஷில்க்கு சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இது வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா கெமிக்கல் சிந்தட்டிக்ஸ்லேருந்து கிடைக்குது, பெட்ரோலியம்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ற பார்த்தோம். ஸோ அந்த ஃபைபர்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து என்னது நேச்சுரல் ஃபைபர்ஸ், அனதர் ஒன் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ஃபைபர்ஸ் இஸ் இன் த தின் த்ரெட் ஆஃப் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். It is used to make cloths with the help of power looms or weaving machines. The fibers we get from plants and animals are called natural fibers. Cotton, jute, coir, flax, hemp are examples for the plant fibers. Wool, silk and silk are the example of animal fibers. Fibers made by humans by chemical synthetics are called synthetic fibers, or artificial fibers. Rayon, nylon, acrylic and Decron are the examples of artificial fibers. These fibers are obtained from petroleum by complex chemical processes. So next class la நம்ம natural fibers synthetic fibers பார்ப்போம். Okay, thank you students.